நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாம்பாட்டம். பாம்பாட்டம் அல்லது பாம்பு நடனம் தொன்று தொட்டு திகழும் நமது நாட்டிய சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடனம் சிதம்பர நடராஜர் கோவிலின் கோபுர வாயில்களில் செதுக்கப்பட்டுள்ள கரணங்களை கொண்டுள்ளது. இந்த நடனம் உடல் நெகிழ்வு மற்றும் ஆற்றலை காட்டுகிறது. இந்த பாடல் சிவன் தலை மீது அலங்கரிக்கப்படும் நாகதேவதையின் அசைவுகளை விவரிக்கின்றது. நாகர் என்று அழைக்கப்படுபவர் விஷ்ணுவிற்கும் ஒரு அழகான படுக்கையாக இருக்கிறார். தேவி பார்வதியின் கைகளில் வளையமாகவும் திகழ்கிறார். இந்த உருப்படியில் நடனக்கலைஞர் பாம்பை தன்னுடன் பாடவும் விளையாடவும் அழைக்கிறார். பாம்பாட்டம் ராகம் புன்னாகவராளி, தாளம் ஆதி. நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, நாடர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பதாளத்து குடி போகும் பைக்குள் பாம்பே, பதாளத்து கூடி போகும் பைக்குள் பாம்பே, நீ பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே, நீ பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, அத்தி மரத்திலே
ஜல்லிக்காடு பாம்பே விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல